ஜானகி அம்மா அவர்களோட கடைசி நிமிடங்கள் குறித்த செய்திகள் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அவங்களோட கடைசி நிமிடங்கள் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பழம்பெரும் முன்னணி நடிகையான சௌகார் ஜானகி அவர்கள் சமீபத்தில் மூச்சு திணறல் காரணமாக இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு செய்தி எல்லாருக்கும் மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து தமிழ், தெலுங்கு, கன்னட ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் சௌகார் ஜானகி. இப்போதைக்கு நம்ம லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், என்.டி. ராமாராவ், கன்னடத்தில் ராஜ்குமார் சார் அப்படின்னு மிக பெரும் நடிகர்களோட ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள் நடிச்சிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்று எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்காங்க. சமீபத்தில் மூச்சு திணறல் காரணமாக ஹாஸ்பிட்டலில் சௌகார் ஜானகி அம்மா அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவங்க அட்மிட் ஆன உடனேயே அவங்கள ஐசியூக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 94 வயசு. இந்த ஒரு வயசில் மூச்சு திணறல் அப்படின்னா கண்டிப்பாக சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதனால் ஐசியூவில் டாக்டர்ஸ் அவங்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால இயற்கையாக சுவாசிக்க முடியலை. அதுதான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக மாறி இருக்கு. இதனால் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசி வெண்டிலேட்டரில் அவங்களுக்கு சுவாசம் கொடுத்துருக்காங்க. கடைசி நிமிடங்கள் அவங்கள வெண்டிலேட்டர்லேருந்து சடனாலாம் எடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு இயற்கையாக அந்த ஒரு சுவாசம் வந்ததுக்கப்புறம் தான் வெண்டிலேட்டரை எடுக்க முடியும். பட் டாக்டர்ஸ் எவ்வளவோ போராடி பார்த்துருக்காங்க. அவங்களோட கடைசி நிமிடங்கள் அப்படிங்கிறது மூச்சு விட சிரமப்பட்டுட்டே தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவங்களுக்கு நிறைய சிகிச்சை கொடுத்து பார்த்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீத்திங்கை இம்ப்ரூவ் பண்ண சொல்லியும் பார்த்துட்டாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கடைசி நேரம் ஜானகி அம்மா அவர்கள் ரொம்பவே வலியால் துடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த வயசில் இவ்வளோ கஷ்டம் அவங்க பட வேணாம் அப்படின்னே நினச்சிட்டாங்களாமா. அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு மிக அடிப்படையான ஒரு விஷயமே மூச்சு விடுறது தான். அதில் அவங்களுக்கு சிரமம் ஏற்பட்ட உடனேயே 1 or 2 செகண்ட்ஸ்லேயே சௌகார் ஜானகி அம்மாவுக்கு பெயின் அப்படிங்கிறது ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு. இதை பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு 3 பக்க டைலாக்கை மூச்சு விடாமல் பேசினவங்க அவ்வளவு சூப்பரான ஒரு நடிகை. இன்றைக்கி ஒரு 3 செகண்ட் மூச்சு விட இவ்வளவு திணறாங்களே அப்படின்னு அவங்களோட பையன்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. சௌகார் ஜானகி அம்மா அவர்களோட கடைசி நிமிடங்கள் இப்படி தான் இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி நமக்குமே உண்மையிலேயே மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட கடைசி நிமிடங்கள் மோசமானதாக இருந்திருக்கலாம். பட் இதற்கு பிறகு அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது கடவுளின் அருளால் ஆத்மா சாந்தி அடைஞ்சு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையாக மாறி இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.